இப்போ ஓலா எலக்ட்ரிக் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்லையும் நான் வாங்குறதுக்கு விருப்பப்படலை. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அப்படிங்கிறதுனால நான் இந்த ஸ்டாக் விட்டு தள்ளி நிற்கிறேன். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத உங்ககிட்டே விட்டுறேன், நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஓலா எலக்ட்ரிக் ஃப்ரைடே லான்ச் ஆயிருந்துச்சு. ஒரு நாளைக்கு 20%, ஃப்ரைடே 20%, மண்டே 20% நல்ல க்ரோத் அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. இது ஃபர்தராக எப்படி இருக்கும், இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா வேண்டாமா, இது எவ்வளோ தூரம் மேலே போகும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பரர். ஜென்ரலாக நம்ம இன்வெஸ்டருக்கு ஒரு சின்ன கிரேஸ் இருக்குது. அதாவது ஒரு 100 rupees ஆர் 200 rupees கீழே இருக்கக்கூடிய கம்பெனிக்கு நம்ம பீப்புளுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது காட்டுறாங்க. ஸோ அதுவே ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கு வந்துட்டு ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு. ரெண்டாவது ரீசன் என்னென்னா இந்த கம்பெனியோட ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இட்ஸ் அ லாஸ் மேக்கிங் பிஸ்னஸ். அதாவது நெட் ப்ராஃபிட் எடுத்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ லாஸ், கண்டினியூஸாக வளர்ந்துக்கிட்டே வருது லாஸ். ஜென்ரலாக இந்த கம்பெனியை வாங்கக்கூடாது அப்படின்றத நம்ம வியூவில் கொடுப்போம். ஸோ எக்ஸப்ஷனலி இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த கம்பெனியோட சேல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகிக்கிட்டே போகிறது. ஸோ அது ஒரு முக்கியமான காரணம் இந்த பிஸ்னஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுக்கு. ரெண்டாவது முக்கியமான ரீசன் என்னென்னா இந்த கம்பெனியோட எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா ரெடியூஸ் ஆகிக்கிட்டே வர்றதும் இது ஒரு முக்கியமான ரீசனாக பார்க்குறோம். ஸோ இந்த ரெண்டு ரீசனால தான் பீப்புள் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. பட் லாஸ் மேக்கிங் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம வாங்கக்கூடிய ப்ரைஸ் அப்படிங்கிறது இந்த கம்பெனியோட புக் வேல்யூ ப்ரைஸ் மட்டும்தான். இந்த கம்பெனியோட புக் வேல்யூ மட்டுமே 29 rupees தான் இருக்குது. ஸோ இந்த ரேட் நம்ம எவ்வளோ கொடுத்து வாங்கலான்னா உங்களோட ரேட் வந்து பார்த்தோன்னா 29 rupeesக்கு தான் வருது. மைட் பி இந்த கம்பெனி வந்துட்டு இன் ஃபியூச்சரில் க்ரோ ஆகுன்ற எக்ஸ்பெக்டேஷனால இதை வாங்குறாங்க. ரெண்டாவது மெயினான ரீசன் வந்து பார்த்தோன்னா 100 rupees அப்படிங்கிறதும். ஸோ இந்த ரெண்டு ரீசனால தான் இது மேலே போயிட்டுருக்கு. பட் அகெயின் நான் வரக்கூடிய குவார்ட்டர்ஸை பார்த்துட்டு அண்ட் ஒரு 1 or 2 years இதை பார்த்துட்டு தான் இந்த ஷேர் மேலே நம்ம அதாவது இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். நான் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நான் இந்த கம்பெனியை வாங்குறதுக்கு விருப்பப்படலை. 2 கம்பெனியில் நம்ம இதை பார்த்துருக்கோம், ஜொமேட்டோ அண்டு பேடிஎம். ஜொமேட்டோவை பொறுத்த வரைக்கும் அதாவது 80 rupeesல ஆரம்பித்து 140 rupees வரை போச்சு. பட் அதோட ஹிஸ்ட்ரி நமக்கு தெரியும், கீழே வரைக்கும் வந்துருச்சு. அதாவது 50 rupees 46 rupees வரை நம்ம அந்த ரேட்டை பார்த்துருக்கோம். அதே மாதிரி பேடிஎம். இந்த பேடிஎம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2050 லிஸ்டிங் கொடுத்துருந்தாங்க. பட் ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1600 rupees. திஸ் இஸ் ஆல்சோ லாஸ் மேக்கிங் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 400 rupees அண்ட் 350 rupees எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரியான பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ரிஸ்க் அப்படிங்கிறது இதுதான். ஸோ டோன்ட் பை அ லாஸ் மேக்கிங் பிஸ்னஸ். நம்ம எப்போவுமே கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ப்ராஃபிட் மேக்கிங் பிஸ்னஸ். ஸோ அதுதான் என்னோட டார்கெட்டாக இருக்குது. இது எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுல நான் இந்த இடத்துல தள்ளி வைக்கிறேன். எப்போவுமே நீங்கள் ஒரு கம்பெனியை வாங்கணும்னா 2 விஷயத்தை பார்க்கணும். ஒன்று ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், அனதர் ஒன்று டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஃபண்டமெண்டல் அப்படிங்கிறது அங்கே கம்பெனியோட ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இந்த கம்பெனிக்கு கிடைக்கும் போது, அதாவது நியூவாக வரக்கூடிய கம்பெனிக்கு டெக்னிக்கல் இல்லை, ஸோ ஃபண்டமெண்டல் வியூ மட்டும்தான். அப்படி இருக்கும்போது அட்லீஸ்ட் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கணும். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கான வேல்யூவேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது டெக்னிக்கல் அனாலிசிஸ். அது கிடைச்ச பிறகு, அதாவது டேட்டா வந்த பிறகு தான் நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ நீங்களும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக மாறணும் அல்லது ஒரு ப்ராப்பரான அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்டாக்கை வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, ட்ரேட் எம்பரரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு ப்ராப்பர் அனாலிசிஸ் உங்களுக்காக இருக்குது. தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட்.